மகளின் மருமகளை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா துளசியோட அம்மா துளசியோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு சாமியார்கிட்ட வந்து கேட்குறாங்க. என்னோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் அன்னைக்கே பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. அவள் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த சாமியார்கிட்ட ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அந்த சாமியாரும் ஜாதகத்தை பார்த்துட்டு, உன் பொண்ணோட ஜாதகத்தில் எந்த ஒரு குறையுமே இல்லை, உன் பொண்ணுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை 15ஆம் தேதி உன் பொண்ணோட வாழ்க்கையில் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே துளசியோட அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு தெய்வ வாக்கை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சாமியார் வாயிலேருந்து தன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும், கல்யாணம் நடக்க போகுதுன்னு கேட்டோன்னே துளசியோட அம்மா பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த கல்யாணம் யாருக்கும் நடக்க போகுதுன்னா கண்டிப்பாக துளசிக்கும் சின்ன தம்பிக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ சின்ன தம்பியை பார்த்திங்க அப்படின்னா சின்ன தம்பியோட அம்முதான் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் துளசி அந்த உண்மையை மறைக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் அம்முதான் துளசி அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து அபிராமி நாச்சியாரே பார்த்திங்க அப்படின்னா தன் பையனான சின்ன தம்பிக்கு துளசியை கல்யாணம் பண்ணி தான் வைக்க போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.